சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். தமிழகத்தில் இந்த 5 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் நேற்றைய தினம் ஓரிரு இடங்களில் மழை பெய்தது. ஏனைய பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வறண்ட வானிலை நிலவியது. அதனிடையே நேற்றைய தினம் அதிகபட்சமாக மதுரை பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று மற்றும் நாளையிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ் மழை எச்சரிக்கையில் இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் மேற்கு திசையின் வேக மாறுபாடு காரணமாக நாளை ஆகஸ்ட் 21ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஆகஸ்ட் 22ஆம் தேதி மற்றும் ஆகஸ்ட் 23ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், தென்காசி மாவட்டங்களில் மழை வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை தொடரும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 to 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும். குறைஞ்சபட்ச வெப்பநிலை 27 to 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.